தண்ணி எடுத்துட்டா தண்ணி மட்டும் எடுத்தா இங்க வாழ்வாதாரம் போய் குடிநீர் இருக்காது. அரசு அதிகாரி இங்க வரலீங்கன்னா அம்மனமா நிற்பேன் நான். அரசு அதிகாரி ஆமாங்க எனக்கு நான் அம்மனமா நிற்பேன் நான். எதுக்கு நான் மக்களுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் சாலையில் சாலை மறியல் போராட்டமானது நடந்து வருகிறது. அதில் சட்டையை கலற்றி திமுக நிர்வாகி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரின் மத்திய பகுதியில இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மங்கலம் சாலை, அதாவது பொள்ளாச்சியிலிருந்து புளியம்பட்டி செல்லக்கூடிய மங்கலம் சாலை பகுதி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது பல்லடம் நகராட்சி நிர்வாகம் மங்கலம் பட்டேல் சாலை வழியாக, மங்கலம் சாலையில் இருக்கிற பட்டேல் சாலை வழியாக தங்கள் 8வது வார்டு பகுதிக்கு, அதாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 8வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் சுகன்யா மற்றும் அவரது கணவர் தான் இந்த சட்டையை கலட்டி போராட்டம் பண்றவர். அவர் ஜெகதீஷ் அவர் பேர். அவர் விளையாட்டு திமுகவை சேர்ந்த விளையாட்டு அணியுடைய மாவட்ட அமைப்பாளர் போஸ்டிங்லேயே அவர் இருக்கிறாரு. தொடர்ந்து திமுக உடைய நகராட்சி நிர்வாகம் தான் இந்த நகராட்சி நிர்வாகமே. அதோடைய தலைவரா திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் என்பவருடைய மனைவி கவிதாமணி தான் இதோடைய நகராட்சியுடைய சேர்மன். இந்த நிலையில இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பச்சாவளையம் பகுதிக்கு 8வது வார்டு பகுதிக்கு பல்லடம் நகர் பகுதியில் இருக்கிற கழிவு நீர் எல்லாமே கொண்டு போறதுக்கான சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கால்வாய் பணி மூலமா கழிவு நீர்கள் கொண்டு சென்றால் தங்கள் பகுதியில் செல்லக்கூடிய நல்ல தண்ணீரோட கலக்கும் இந்த பைப் லைன். அதனால பக்கத்திலேயே நல்ல தண்ணி பைப்பும் போறதுனால அது டேமேஜ் ஆகும்போது மிக்ஸ் ஆயிரும். அதனால மக்களுக்கு குடிநீர் வாழ்வாதாரம் போயிடும், அதுல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைத்து இந்த திமுக கவுன்சிலர் அணியினரே இந்த மங்கலம் சாலையில மறித்து இதை உடனடியா தடுத்து நிறுத்துங்க, வேறு மாற்று ஆலோசனை செய்து இதை மீண்டும் நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்து தான் இந்த நடு ரோட்டுல சட்டையை கழட்டி இதை நிறைவேற்றல அப்படின்னா நான் முழு நிர்வாண போராட்டத்தையே ஈடுபடுவோம்னு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியே இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டது. தற்போது இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில காவல்துறையினர் தற்போது சமரசம் செய்து வருகின்றனர். அதே சமயம் மனோகரன் கமிஷனர், நகராட்சி கமிஷனரும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சுபா. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.